இன்றைக்கி நம்ம சுவையான சுரக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுரக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி, கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கப்பு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். பட்டை, சோம்பு, மிளகு, சீரகம், வர கொத்தமல்லி, கிராம்பு, அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், மிளகு, வர கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதும் தேங்காவையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வணங்கினதும் மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதும் கட் பண்ணி வச்ச சுரக்காவையும் இதிலே சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டு எண்ணெயிலே வேகணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். எண்ணெயிலே நல்லா வேகணும். இப்போ நல்லா எடுத்து விட்டு பார்த்தா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் கலரி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சது இதிலே சேர்த்திக்கலாம். சுரக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கறி மசாலாத்தூள், மஞ்சள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதும் இது ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்படியே வேகட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். காய் நல்லா வேகணும். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா காய் வெந்ததும் அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. சுரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ சுவையான சுரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சுவையாக இருக்கும்.